அனைவருக்கும் காலை வணக்கம். இதுக்கு முன்பு கூறிய காணொளியில் நான் பல்லவர்கள் முருகன் வழி வந்தவர்கள், முருகனை பின்பற்றவில்லை என்று கூறியிருந்தேன். அதற்கான சான்றுகளாக எனது ஆய்வுகளை இந்த காணொளியில் சமர்ப்பிக்கிறேன். நம் தமிழர்களை அறிய வேண்டும் என்றால் நம்முடைய ஹிஸ்டரியை ஒன்று குமரிக்கண்டத்திலிருந்து தொடங்க வேண்டும். குமரிக்கண்டம் என்ற ஒரு விஷயம், அதற்கான சான்றுகள் எதுவும் நமக்குள்ள இப்போ எவிடன்ஸ் இல்லாதனால அதற்கு அடுத்து எவிடன்ஸாக இருக்கிறது இந்தியா கீழே இருக்கிற பகுதி ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காவுக்கும் தமிழர்களுக்கும் நெடுகாலமாக தொடர்புள்ளது. அது பல இதிகாசங்கள் முதல் கூட பார்க்கலாம். ஈவன் மகாபாரதம், ராமாயணத்திலும் பார்க்கப்படுது. ராமாயணத்தில் ராவணனே ஸ்ரீலங்கை சேர்ந்தவர் தான். அப்போ ராவண ஹிஸ்ட்ரி தெரிஞ்சாக தமிழில் ஒன்றும் யார் என்பது வெகு காலத்துக்கு முன்பு ஹிஸ்ட்ரி நமக்கு கிடைக்கும். அது வரும் காணொலியில் கிடைச்சால் பார்க்கலாம். இப்போது இருக்கிற அந்த எவிடன்ஸு பார்த்து என்னவென்று கொஞ்சம் பார்க்கலாம். ஸ்ரீலங்கை பற்றிய குறிப்புகள், அதன் வரலாறு மகாவம்சம் என்ற ஸ்ரீலங்கா புத்தகத்தில் உள்ளது. அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளபடி ஸ்ரீலங்காவில் முதலில் குடியேறிய மன்னர் விஜயா மற்றும் அவருடன் கூட 700 பேர் என்று கூறுகிறது. அவர்கள் மேற்கு கரையில் கிட்டத்தட்ட கிமு 500 வந்தார்கள் என்று குறிப்பிடுகிறது. அவ்வாறு அவருடைய விஜய் இங்கே வருவதற்கு காரணமாக இருந்தவர் அவருடைய அப்பா. அவர் அப்பா சிங்கபாகு என்கிறார்கள். இவர் சிங்கப்பூர் என்ற ராஜ்யத்தை நார்த் தமிழ்நாட்டில் நார்த் இந்தியாவில், நார்த் ஈஸ்ட், அதாவது இப்போது இருக்கிற பெங்காலோ அதுக்கு மேல் இருக்கிற பகுதியில் இருந்து இவர்களை அனுப்பினார். அது கப்பல் மூலமாக அனுப்பினார் என்று குறிப்பிட்டுள்ளது. அவ்வாறு அங்கிருந்து இங்கு அனுப்பப்பட்ட அந்த விஜய என்ற மன்னவர் ஸ்ரீலங்காவை அடைந்தபொழுது அங்கு ஏற்கனவே யக்ஷா என்ற இனத்தோர் வசித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த யக்ஷா இனத்தோடு இவர்கள் போரிட்டு கொஞ்சம் பின்னோக்கி தெளித்து அந்த இடத்தில் இவர்கள் செட்டில் ஆகிட்டு அங்கிருந்து வாழ் வருகிறார்கள். அப்படி வாழும் பொழுது இவர்கள் அங்கிருந்த யக்ஷா இனத்த பெண்ணை மணந்து கொள்கிறார். அவர்கள் மூலம் 2 குழந்தைகள் பெற்று அந்த குழந்தைகள் வளர்ந்த காலப்போக்கில் அவர்கள் மதுரை ராஜ்யம், அதாவது தற்போது மதுரை பாண்டிய ராஜ்யம்னு சொல்லுவாங்கள்ல, மதுரைக்கு அனுப்பப்படுகிறார்கள் அவர்கள் மனைவி உட்பட. ஸோ இங்கு விஜய் என்ற மன்னர் தனித்து இங்கு ஆட்சியை உருவாக்கி கொண்டு செல்கிறார். அவருடைய ஆட்சி காலம் முடிந்து வயது ஆன பிறகு அவருடைய மூதாதையர்கள் அகைன் எங்கிருந்து வருவார்கள் பார்த்தா நார்த் ஈஸ்டர்ன் பகுதியிலிருந்து, இந்த கங்கை புல்வெளி பகுதியிலிருந்து தான் இங்கு வருகிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர்கள் மூதாதையர்கள் பெங்காலியாக இருக்கலாம், இல்லை நார்த் ஈஸ்டர்னாக இருக்கலாம், வெஸ்ட் ஈஸ்டர்னில் இருக்கலாம் என்று பலதரப்பட்ட கருத்துக்கள் உள்ளன. மேலும் ஒரு சில கருத்து குஜராத்திலும் இருந்திருக்கலாம் என்று சொல்கிறது. இவ்வாறு பலவிதமான கருத்துக்கள் உள்ளது. இதெல்லாம் இன்னும் எதை காமிக்கிறது? எங்கே தமிழர் சென்றார்களோ அந்த போய் தான் காமிக்கிறது. அது எவ்வாறு என்று காணலாம். சரி, இவருடைய மூதார்கள் என்னுடைய ஆய்வின்படி நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா, அதாவது அங்கிருந்து பிரசன்ட் பெங்கால் வழியாக கப்பல் மூலியமாக இங்கிருந்து வந்திருக்கக்கூடும் என்பதை நான் இங்கு உங்களுக்கு கூற முற்படுகிறேன். சரி, இவருடைய மூதார்கள் மூலம் அங்கு இருந்து வந்த விஜய மன்னனுடைய தம்பியாக கூறப்படுவர் தான் பாண்டு வாசுதேவா என்பவர் இந்த ஸ்ரீலங்காவை ஆட்சி புரிகிறார் விஜய மன்னருக்கு பிறகு. ஆனால் பிரிட்டிஷ் கூற்றுப்படி இதுவரை மகாவம்சத்தில் நம்ம குறிப்பில் கிடைக்குது. ஆனால் பிரிட்டிஷ் கூற்றுப்படி வரலாற்றுப்படி என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த ஸ்ரீலங்காவில் எப்படி இந்தியாவில் திரித்தார்களோ அதே மாதிரி இங்கேயும் ஹிஸ்ட்ரி திரிச்சிருக்கார்கள். இவர்கள் இண்டோ ஆரியன் மன்னர்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். ஸ்ரீலங்காவில் நாகரிகம் பெற்றது இந்த இந்தோ ஆரியன் மன்னர்கள் இங்கு வந்த பிறகுதான் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் தற்போதைய தொல்பொருள் ஆராய்ச்சி சான்றுகள் ஸ்ரீலங்காவில் என்ன சொல்கிறது என்றால், இங்கு விவசாயம், நீர் மேலாண்மை, இரும்பு பொருள் உபயோகிப்பு மற்றும் பானைகள் கண்டெடுப்பு எல்லாம் என்ன சொல்கிறது என்றால், இங்கு நாகரிகம் பழங்காலத்திலிருந்தே தொட்டு இருக்கிறது என்று சான்றுகள் கிடைத்துள்ளதாக சொல்கின்றன. அதாவது இந்தோ ஆரியன் என்று சொல்லப்படுகிற மக்கள் வருவதற்கு முன்னாலே சான்றுகள் கிடைத்தது. இவர்கள் கூற்றுப்படி விஜய மன்னர் இந்தோ ஆரியன் என்று எடுத்துக்கொள்ளலாம், கிமு 500 வந்தவர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அவர்களுக்கு முன்னாடியே இங்கே முன்னோர்கள் சிறந்து விளங்கினார்கள் என்பது சான்றுகள் தற்போது கிடைத்துள்ளது. ஈவன் ராவணன் வாழ்ந்த இடங்கள், தடயங்கள், பகுதிகள், அவனுடைய சமாதி
மற்றும் அவர் யூஸ் செய்த ரன்வே முன்னும் பல விஷயங்கள் வந்து ஸ்ரீலங்காவில் கிடைக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஏனோ அவனுடைய கவர்மெண்ட் அதை பப்ளிக்காக வெளியிடவில்லை. அவனுடைய காரணம் இல்லை. ராவணன் உருவாக்கிய லைப்ரரி தான் திருமகுடமில் பழமையான லைப்ரரி இது நாள் வரையும் இருந்தது. அதுவும் தீக்கிரையாகி உள்ளது. ஸோ இது போன்ற பல விஷயங்கள் தமிழோட தொடர்புடைய விஷயங்கள் எல்லாம் ஸ்ரீலங்காவில் புதைந்து கிடைக்கிறது. எனவே ஸ்ரீலங்காவில் வரலாவை நன்றாக நாம் அறிந்தால் தமிழர்கள் வரலை நாம் யார் என்று அறிவோம். சரி, இது ஒரு பக்கம் இருக்க, இந்த விஜயஜாயஸ்ரீ மன்னவர்கள் பாண்டியர்களுடன் பெண்ணை மணந்து நன்றாக பாண்டியர்களுடன் உறவுடன் இருந்திருக்கிறார்கள். இவ்வாறு சென்றிருக்கையில் கிபி 684 மானவம்மா என்கிற இலங்கை மன்னர் வந்து அங்கிருக்கிற மன்னர்கள் முறியடிக்கப்பட்டு ஒரு புஜிட்டிவ் மாதிரி வைக்கப்பட்டுள்ளார். இவருக்கு பல்லவ துணை புரிந்து அங்கு போரிட்டு அவரை திரும்ப அணையில் ஏற்றியுள்ளார்கள். இவ்வளவு ஏன் பல்லவர்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டும்? ஸ்ரீலங்கா இது வந்து ஹிஸ்ட்ரி பிரகாரம் பார்த்துட்டோம். இனி வந்து அவருடைய கல்ச்சர் மற்றும் கலாச்சாரம் மற்றும் மத அடிப்படையில் எவ்வாறு ஒற்றுமை இருந்தது என்பதை காமிக்கலாம். ஸ்ரீலங்காவில் கோயில் கட்டிட அமைப்பு பல்லவர்கள் கோயில் அமைப்பை ஒத்தே உள்ளன. அதே போன்று ஒரிசாவில் உதயகிரி மற்றும் கந்தகிரி குகைகள் உள்ள பெயிண்டிங் மற்றும் சிலை வடிவமைப்பு எல்லாம் மாமல்லருக்கு உள்ள கற்கோயிலை ஒத்தே உள்ளது. மேலும் பல விஷயங்கள் இவ்வாறு ஒத்துப்போகின்றன. பிஸ்னஸில் ஆகட்டும், அதே மாதிரி அவர்கள் பழக்கவழக்கங்கள், இவர் பல விஷயங்கள் வந்து பல்லவருடன் ஒத்துப்போகுது. இவ்வாறு பல்லவர்கள் எப்படி வந்து ஆர்ட்டு, பெயிண்டிங், கட்டிட அமைப்பு, மதம் வந்து பல்லவர்கள் இடத்துல வந்து புத்திசம் வரும்போது அங்கேயும் புத்திசம் வருது. பல்லவர்கள் வந்து இந்துக்களாக மாறும்போது இங்கே இருக்கிறவங்க இந்துக்களாக மாறுறாங்க. இது மாதிரி பல விஷயங்கள் வந்து பல்லவர்கள் தொடர்புபடுத்தி இங்கே நிகழ்கிறது. இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது பல்லவர்கள் ஸ்ரீலங்காவில் முதலில் இருந்திருக்கூடும். ஏன் நான் கூறுகிறேன்னால், ஒரு விஷயத்தை நாம் எங்கே எழுந்தோமோ அங்கேயே தேட வேண்டும். ஸோ பல்லவோட முதல் ஸ்ரீலங்காவில் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறாங்க முருகன் ஒளி வந்தவர்கள். ஆனால் அங்கே நோக்கி நோக்கி திரும்ப போயிட்டே இருக்கிறாங்க. அதனால் தான் பல்லவர்கள் திரும்ப திரும்ப தமிழை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு அவர்கள் கடைசியாக வந்தது தான் வந்து கிபி 300 வாக்கில் தமிழகம் வந்தனர். கிபி 350 வாக்கில் இருக்கும் தமிழகம் வந்தனர். இதற்கு எவ்வாறு அவர்கள் வந்தார்கள்? அப்படி வந்தபோது அந்த வழித்தடங்களில் உள்ள பாறை மீன்கள் தற்பொழுது எப்படி உள்ளது என்பதை நீங்கள் ஒரிசாவில் காணலாம். ஒரிசாவில் உள்ள பழங்குடியின மக்கள் விறகை வைத்து கட்டி கொண்டு வரும்போது நமது காவடி போன்ற அமைப்பில் தான் கட்டி கொண்டு வருகிறார்கள். அதன் பெயரை என்னவென்று கேட்டால் காவடி என்று தற்போது சொல்கிறார்கள். எனவே தான் நான் ஆணித்தரமாக இந்த மக்கள் முருகர் இனத்தை பின்பற்றுவேன் என்று கூறுகிறேன். இவ்வாறு பல விஷயங்கள் வந்து ஒற்றுமை காணப்படுகிறது. ஒரிசா, பீகார், மேலும் நம்முடைய ஆந்திர பிரதேஷ், ஈவன் ஜார்க்கண்டில் பார்த்தீங்கன்னா காவடிப்பன் அமைப்பு வைத்து தான் வந்து அங்கிருந்து நீரை கொண்டு வந்து அங்கே இருக்கிற சிவனுக்கு பூஜிக்கிறார்கள். ஸோ இந்த காவடிப்பன் அமைப்பு பல்வேறு இடங்களில் காணப்படுகிறது. எனவே ஒரு முருகன் ஒளி வந்தவர்கள் என்னுடைய கருத்து. எனவே இந்த ஒற்றுமையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது பல்லவர்கள் முதலில் முருகனை பின்பற்றினார்கள். பின்னர் பீகார் சென்ற பின் புத்த மதத்தை தழுவினார்கள். அதன் பிறகு தமிழகம் வந்த பின் அகைன் இந்துசன் திரும்பினார்கள் என்பது நமக்கு தெரிகிறது. இவன் தமிழகத்திலே அவர்கள் வந்து புத்த மதத்தில் ஒரு சில காலம் இருந்தார்கள். அதற்கான புத்த பிட்சுகள் பெரிய பெரிய மடங்கள்லாம் இங்கிருந்து சான்றுகள் இருக்கிறது. பிறகு அவர்கள் புத்திசம் நோக்கி திருந்தார். இவ்வாறு முதலில் தெற்கே இருந்து வடக்கே சென்ற போது அதில் ஒரு பகுதியினர் தற்பொழுதைய தெலுங்கானா ரீஜியில் இருந்து விட்டார்கள். அவர்கள் தான் கலப்பிரர் ஆவர். மேலும் சென்றவர்கள் பீகாரை சென்று அடைந்தனர். இந்த மக்களின் ஒரு தொகுதியை வந்து ஃபர்தராக மேலே போனதாக வந்து உங்களுக்கு இமாலயன் ஃபுட்ஹில்ஸில் தற்பொழுதைய நேபாள் மற்றும் காஷ்மீரை சென்றடையினர். ஒரு சிலர் வந்து நார்த் ஈஸ்ட்டுக்கு போயிட்டு பெங்கால் வந்து செட்டில் ஆகிருக்கிறார்கள். ஸோ அங்கே பீகாரில் தங்கின மன்னர் தான் பல்லவர்கள். ஸோ இந்த மேலே நார்த் ஈஸ்டில் போய் தங்கின ஃபுட்டில் தங்கின மக்கள் என்ற நாகர்கள். இந்த நாகர்கள் யார் என்று பார்த்தால் பல்லவர்கள் கீழ் வந்து வாணிபத்தில் அவர்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸுக்கு வேலை செய்து கொண்டிருந்தவர்கள். இவர்கள் தான் நாகர்களாக செட்டில் ஆகிறாங்க. ஸோ பல்லவர்கள் வந்து பீகாரில் வந்து செட்டில் ஆகிறாங்க. ஸோ இவ்வாறு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்க மகத சாம்ராஜ்யம் விரிவடைந்து அங்கு பல போர்கள் ஏற்பட அங்கே பலம் பொருந்திய மௌரியர்கள் வந்து இவர்களை கீழ்நோக்கி செல்ல
இந்த நாகர் மற்றும் பல்லவ மக்கள் கீழ் நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த பயணத்தின் விளைவாக வந்தவர் தான் அந்த நாகர் மக்கள் வந்து ஸ்ரீலங்கா போகிறாங்க. பல்லவர்கள் கீழ் நோக்கில் வந்த பயணத்தை திரும்ப வந்து கீழ் நோக்கி இறங்கி வரார்கள். இவ்வாறு நகர்ந்து வந்த கூட்டம் பல்லவர்கள் கீழ்நோக்கி ஜார்க்கண்டு, சத்தீஸ்கர், ஒரிசா மற்றும் ஆந்திர வழியாக கீழ்நோக்கி வர அப்பொழுது ஏற்கனவே வாழ்ந்த கலப்பரர் மக்கள் இவர்கள் கீழ்நோக்கி தள்ளப்படுகிறார்கள். இந்த கலப்பரர்கள் கீழே வர பல்லவர் அவர்களை தொடர்ந்து பின்தொடர்ந்து வர அப்பொழுது ஒரிஜினலாக தமிழ்நாட்டு காஞ்சிபுரத்தில் ஆண்டு வந்த பல்லவ மன்னர்களை இந்த கலப்பரர்கள் வந்து வீழ்த்தி, மேலும் சோழர்களையும் பாண்டியர்களையும் வீழ்த்தி தமிழ்நாடு முழுவதும் கிபி 300 வாக்கில் கலப்பரர்கள் ஆட்சி வந்தது. அப்பொழுது ஆந்திராவில் மேலும் ஒரிசா பகுதியில் ஒரிஜினல் பல்லவர்கள் ஆட்சி புரிந்து கொண்டார்கள். காலப்பகுதியோட 50 வருஷத்தில் அவர்கள் வந்து இந்த கலப்பரர்களை முதல் விரட்டி அடித்து 350 வாக்கில் காஞ்சிபுரத்தை பிடிக்கிறார்கள். ஆனால் கலப்பரர்கள் வந்து சோழ பாண்டியரை ஆட்சி கொண்டு இந்த பல்லவருடைய சண்டையிட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதனால தான் 300 வருடம் கிபி 500-600 வரைக்கும் வந்து உங்களுக்கு காஞ்சிபுரம் ஆயத்தில் செட்டில்மெண்ட்டே இருக்காது, ஸ்டெபிலிட்டி இருக்காது, அதனுடைய ஹிஸ்ட்ரி உங்களுக்கு சரியாக கிடைக்கப்படவில்லை. அதே போன்று ஸ்ரீலங்காவில் உள்ள மொழியின் உச்சரிப்பு, பல மொழிக்கூறுகள் மற்றும் வார்த்தைகள் இந்த நார்த் ஈஸ்ட் மக்களிடையும் ஒத்துப்போகிறது. பிற்காலத்தில் தமிழகத்தில் எப்படி பல்லவர்கள் வந்தார்களோ அதை போன்ற நாகர்கள் ஸ்ரீலங்கா ஆட்சி பிடித்தனர். எனவே இந்த நாகர்கள், இந்த ஸ்ரீலங்கா மூதாரிகள் நார்த் ஈஸ்ட் மற்றும் பெங்கால் இருப்பது இந்த மேற்கூறிய கருத்திற்கு வலு சேர்க்கும் என்று நம்புகிறேன். எனவே நாகர்கள், பல்லவர், கலப்பரர் ஒரு குழுவில் வந்த மக்கள் தான் என்பது நமக்கு மேற்கு நாகர் மூலம் தெரிய வருகிறது. ஸோ இந்த நாகர்கள் தான் காஷ்மீர் பண்டிட்டாகவும் மாறி இருக்கக்கூடும். அவங்க நார்த் ஈஸ்டில் வந்து செட்டில் ஆகிருக்கக்கூடும், பெங்கால் வந்து வாழ்ந்த மக்கள் என்பதை இந்த காணொலி மூலம் உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன். இந்த டீட்டெயில் ஒன்று மேலும் பார்க்கலாம். இந்த காணொலியை கண்டமைக்கு நன்றி.